ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி ஏன்னா சுக்கிரன் இவங்க 2 பேரும் இணைவு பெற்று பாகியஸ்தானத்தில் இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மேச ராசியில் உச்ச பலம் பெற்று நிற்கிறாரு. உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் போய் சேர்றாரு. பார்த்துங்க, ராசிநாதனோட தொழில் ஸ்தானத்து அதிபதி சேர்ந்து பாகியஸ்தானத்தில் அமரும் போது பார்த்தீங்கன்னா, அற்புதமான தொழில் யோகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் செய்தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பல மாற்றங்களும் ஏற்பட போகுது. புது டெக்னாலஜியை உங்களோட தொழிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன் மூலியமாகவும் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறீங்க. நவீன கருவிகள் வாங்குறது இதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் தடையில் இருந்திருந்தால் இனிமேல் அதெல்லாம் விலகி உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கான சாத்தியங்கள் கொடுக்க போகுது. பழைய மாதிரி கம்பீரத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலை தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருதுங்க. இந்த ஆண்டு துவக்கத்திலே அந்த நிலைகளில் தான் ஆரம்பிக்குது. இந்த ஆண்டு துவக்கம் அப்படின்றதே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்து தான் துவங்குது. ரிஷபராசியை தான் லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறப்பு நிகழுது. அதனால் நிச்சயமான முறையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொழில் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், ஒரு வேலைக்கு போகணும் தாங்க நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மே 26 ஆண்டு சித்திரை மாதம் துவங்கும். வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். மே மாதம் 26ஆம் தேதி அவர் பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே வந்துடுவார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குருவுடைய பயிற்சி நிகழ்வு கடகராசிக்குள்ளே வரப்போகிறாரு. கடகராசி 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்குள்ளே குரு வர்றாரு இல்லையா? அந்த கடகராசி குருவுடைய உச்ச வீடு. இங்கே குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு யோகங்களை செய்யக்கூடியவர். 5ஆம் இடத்து யோகாதிபதியாக யோகங்கள் நன்மைகளை செய்யக்கூடியவர் உச்சம் பலம் பெறார் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு நல்ல மனிதர் ஒரு ஊரில் இருக்கிறவர் நல்ல பலமாக இருக்கார் அப்படின்னா, நல்ல சந்தோஷமாக இருக்காருன்னா அந்த ஊரையே அவர் சந்தோஷமாக வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி முழு சுபகரமான குரு பகவான் உச்ச பலம் பெறுறது இந்த உலகத்துக்கே நல்லது. அது போக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் யோகங்களை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். மே 26ஆம் தேதிக்கு மேலே குரு வரலால் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த 8ஆம் இடத்து சனி, ஸோ அஷ்டம சனி, நம்ம அஷ்டம சனியோடைய காலத்தில் இருக்கோம். நம்ம நல்ல பலனாக சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சனி தொந்தரவு பண்ணாதானா? கண்டிப்பாக பண்ணாது. அதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இங்கேயும் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அஷ்டம சனி எங்கே இருக்காருன்னா குருவோடைய வீட்டில் இருக்கார். குரு உங்களுக்கு நட்பு கிரகமாக வந்துடுறாரு. அவர் உச்சபலம் அடைய போகிறாரு. அவர் உச்சபலம் அடைகிறது மட்டும் இல்லாமல் கடகராசியிலேருந்து அவருடைய 9ஆம் பார்வையை உங்களுடைய அஷ்டம சனிக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ அஷ்டம சனி மாற்றங்களை கொடுக்கும். அது கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மே 26 வரைக்கும் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மிக சிறந்த ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், கல்விக்காக வெளிநாட்டு போகிறது, இந்த மாதிரி புது மனிதர்கள், அந்நிய நண்பர்கள், அந்நிய உறவுகள், புது மனிதர்கள் மூலயமா சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலயமா பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்பட போகுது.
பலருக்கு வந்து திருமண தடை, திருமண விஷயங்கள், சுபகாரியங்கள், வீடு மனை வாங்குறதுல சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கி நீங்கள் நினச்சபடி நினச்ச இடத்துல உங்களோட வீடு மனை வாங்குகிற யோகங்களை கொடுக்க போகுது. கடன் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கமிட்மெண்ட்ஸு, கடன் அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுலேயுமே பிரச்சனைகள் வரப்போகிறது இல்லை. பிரச்சனைகள் இருந்தாலும் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். அது போக இந்த சொத்து பங்கீடு அதெல்லாம் வந்து சுமூகமான தீர்வுகள் வந்து கிடைக்க போகுது. சகோதர உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய, பங்காளி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுத்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஆண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதம், இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து சூரிய நாராயணர் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். சூரிய நாராயணர் கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் சரி, உங்கள் ஊர் பக்கத்தில் அந்த சூரிய நாராயணன் கோயில் இருந்தால் சந்தோஷமாக போய் கும்பிடுங்க. அல்லது காலைல எழுந்துச்சு சூரியனை கிழக்கு பார்த்து, சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுங்க. ஐயா சாமி எங்களை நல்லா வச்சுக்கோங்க, பணம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையும் நல்லபடியாக கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, என்னென்ன வேண்டுவீங்களோ வேண்டிக்கோங்க. நீங்கள் கேட்டதை கேட்ட நிமிஷம் கொடுக்க அவர் தயார் இருக்கிறாரு. நீங்கள் வேண்ட தயாராகிக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த காலில், சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சந்திர நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிலகிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சமிட்டாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும் ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும், எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்கும். அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படிதை பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.